அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் இப்போது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லி தெரிய தேவையில்லை, போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் கலவரம் பண்ணவங்க, நீங்கள் அமைதியான போராட்டம் பண்ணீங்க. கரப்பாம்பூச்சி கட்சி கேட்குறேன், கலவரம் பண்ணது யார்? அப்போ கலவரம் பண்ணவங்கள கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்கள் நீங்களே மக்களே. இதில் வேற அந்த கரப்பாம்பூச்சி கட்சி சார்ந்த ஒருத்தன் சொல்கிறான், அதாவது குறிப்பிட்ட மதத்தினர் கைது பண்ணுறாங்கன்னா, ஏன்டா மதத்தை கொண்டு வர்றதுக்குள்ள கலவரம் பண்ணுறவங்கள தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது காவல்துறை, துணை ராணுவ படை, ஏங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் இன்றைக்கி அடி வாங்கியிருக்காங்க. இந்திய ஜனநாயக நாட்டில் இப்படி தான் பண்ணுவீங்களா நான் கேட்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் வரும் அவங்க மேலே கை வைக்கிறதுக்கு? கலவரம் பண்ணுறவங்கள தான் அடிப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாலெல்லாம், அதாவது இன்ஸ்டாகிராம் வரைக்கும் போராட்டம் பண்ண சின்ன பிள்ளைங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடி இருக்காங்கன்ட்டு. காவல்துறையெல்லாம் ரொம்ப அவங்க கூட சகஜமாக தான் இருந்திருக்காங்க. எங்கடா உங்களுக்கு காஷ்மீர் 370 ரத்து பண்ணுறது திரும்ப மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்கிறான் ஒருத்தன். உமர் காலித்தை பற்றி பேசுகிறான், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கொடியை கொண்டு வர்றான். இதெல்லாம் நீ சைனாவில் பண்ண முடியுமா? பண்ணிப்பார். தொண்டை குழியில் கொண்டு வந்து துப்பாக்கி கொண்டு வந்து வைப்பான். சைனாக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த நாட்டை பற்றி. நீங்கள் அமைதியான போராட்டம் தானே பண்ணீங்க, ஏன் இந்திய அரசுக்கு எதிராக போராடுறீங்க? மோடிங்க, பாரத பிரதமர் மோடி 140 கோடி மக்களுக்கு பிரதமர் அவர் தான். ஒரு நாட்டு பிரதமரை எவ்வளோ இழிவாக பேசணுமோ அவ்வளோ இழிவாக பேசியிருக்காங்க சின்ன பிள்ளைங்கள்லாம். பேசலாமா நான் கேட்குறேன்? இப்படி தான் உங்கள் அம்மா அப்பா உங்களை வளர்ப்பாங்களா? அப்போ இந்தியா எப்படிங்க முன்னேறும்? ஏங்க இன்னைக்கு கார்கில் யுத்தமாக இருக்கட்டுங்க, இல்லை ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும், பாகிஸ்தானுக்காரன் அடிக்கும்போது நீங்களும் நானும் போய் சண்டை போட முடியும்? இராணுவம் தானே போய் சண்டை போடுது. அந்த இராணுவத்தை கொச்சப்படுத்துறீங்க, பண்ணலாமா? வளர்கிற பசங்க இப்படி தான் நான் இருப்பாங்க. கலவரம் பண்ணவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கலவரம் பண்ணாதவங்க நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதுக்கு ஏன்டா நீங்கள் கலவரம் பண்ணுறவங்க கூட மதத்தை கொண்டு வர்றீங்க உள்ள? ஆனாங்கன்னா மதத்தை தூக்கிட்டு வந்துடுவானுங்க. அதனால் மத்திய அரசாங்கம் அடுத்த போராட்டம் தொடங்குறேன்னு சொல்லியிருக்கிறானுங்க. முளையிலே கிள்ளி எறணும்.